வள்ளலாருடைய பயிற்சிகளாம் செய்வதற்கு கூட 12 வருஷம் ஆகும். சித்தர் மரபுகளுடைய பயிற்சிகள் எல்லாம் செய்வதற்கு 12 வருஷம் ஆகும். பேரின்ப சித்தர்கள் வேதாத்திரி பயிற்சிகளாம் செய்து நீங்க அந்த யுகத்தை அடைவதற்கு 12 வருஷம் ஆகும். வாசியோகம் செய்து நீங்கள் அந்த இன்பத்தை அடைவதற்கு. ஆனால் இந்த ராஜசேகர் ஓஷோ சொல்லுகின்ற இந்த அற்புதத்தை உணர்வது இன்றே இப்பொழுது. ஏனென்றால் சிவநிலையில் சக்தி இல்லை. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கிறேன், அடுத்த ஒரு வருஷத்துல குழந்தை வரும்னு சொன்னா எப்படி உண்மையோ, ஒரு கணவனும் மனைவி சேர்ந்தா எப்படி குழந்தை வருங்கிறது உண்மையோ, அது மாதிரி சிவன் சக்தி சேர்ந்தால் ஞான பேருடலாக, ஞான பெட்டகமாக, ஞான பேருண்மையாக உணர்வீர்கள் என்பது உண்மை உண்மை உண்மை. இந்த உண்மையை எவன் ஒருவன் தவறு விடுகின்றானோ அவனை போன்ற முட்டாள், அவனை போன்ற சோம்பேறி, அவனை போன்ற பேருண்மையை தன்னுடைய சொர்க்கத்தோட வாசல்ல போயிட்டு இல்ல சார் நான் நரகத்துல போய் விழுறேங்கிற மாதிரி ஒருத்தங்க. நண்பர்களே, வயோதிகம் இருக்கும் வயசுல, வாலிபம் இருக்கும் காலத்திலேயே, இந்த இன்பம் இருக்கும் காலத்திலே இதை அனுபவித்து முடியுங்கள் நண்பர்களே, அனுபவித்து முடியுங்கள், அனுபவித்து நடுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே. அந்த வகையில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு வகுப்பை நாளைக்கு சென்னையில் வைத்திருக்கின்றேன். புக் பண்ணாத நண்பர்கள் அத்தனை பேரும் புக் பண்ணிடுங்க நண்பர்களே. இது பேரம் பேசுற விஷயமோ இல்ல பிசினஸ் பண்ற விஷயமோ கிடையாது. ஞான நண்பர்கள், ஹேப்பனிங். குருவோட ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு வந்து குரு, நான் ஓஷோ 18 வயசுல பார்த்தேன், 25 வருஷமா தொடர்ந்து என்கிட்ட அமிர்தம் கொட்டிட்டு இருக்கு, ஆனந்தம் கொட்டிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஓஷோ இதெல்லாம் ஓஷோட மெடிடேஷன் ஓஷோ எல்லாம் மூடிட்டு போறேன். ஆனா நான் இன்னைக்கு இத்தனை வருஷமா அதை அருட்கடாச்சமா கொட்டி கொண்டிருக்கிறேன். இன்னும் புது புது விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். இன்னும் அந்த மக்கள் என்னிட்ட வந்து குமிந்து கொண்டு இருப்பது காரணம் என்றால் விசுவாசம். அந்த குரு விசுவாசம். இன்றளவும் குரு மந்திரம் சொல்லலாம், இன்றளவும் ஓஷோவை நினைக்காத நாட்களில் அவங்க அப்பா அம்மா சொல்றாங்களோ இல்லையா, அவங்களுடைய சீடர்கள் சொல்றாங்களோ, நான் என்னுடைய குருக்கு கிட்டத்தட்ட சரணாகதியாக, நான் வெளி உலகத்தில் எப்படி என்னுடைய குருநாதருக்கு எனக்கு வாழ்க்கை சொல்லிக் கொடுத்த, எனக்கு இந்த உலகத்திற்கு உண்மையை சொல்லிக் கொடுத்த, தந்திராங்கிற அற்புத பொக்கிஷத்தை கொடுத்த இந்த குருநாதருக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்கின்றேன், விசுவாசமாக இருக்கின்றேன், உண்மையாக இருக்கின்றேன். 4 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். என்னுடைய இளமைய வாழ்க்கை யூஸ் பண்ணிருக்கேன், மிச்சம் இல்லை. இன்னும் 40 ஆண்டு காலம் இல்ல 400 ஆண்டு காலம் அந்த உலகத்துக்கு வாழ்வேன், வாழப்போகின்றேன். காலங்கடந்தும் புத்தர் போன்று ஓஷோ போன்று எவ்வளவு காலம் ஓஷோ இருக்கின்றாரோ, எவ்வளவு காலம் புத்தர் இருக்கின்றாரோ அவ்வளவு காலம் இன்னும் வருகாலத்தில் இந்த தந்திராவை உலகம் முழுவதும் பரப்புவதும் என்னுடைய காலமும் என்னுடைய பெயரும் இந்த சரித்திரத்தில் இருக்கும். காரணம் என்றால் தந்திராவை தமிழ்நாட்டில் சரியான முறையில் அறிமுகப்படுத்தி, சரியான முறையில் உயிர் பூட்டி சரியான முறையில் இதை போதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதில் இந்த தந்திரா பேசக்கூடிய மனிதர்கள் இல்லை. இதை பார்த்து இதுக்கு நான் பேரம் பேசலாமா, இதுக்கு நான் சிக்கனமா இருக்குமா? நண்பர்களை, குரு பொற்பாதங்கள்ல, குரு சரணாகதியில உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம வந்து ஃபீஸ் வாங்கலாம் நண்பர்களே. இந்த 21,000 நம்ம ஃபீஸ் வாங்கியிருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 22 லட்சத்துக்குள்ள சப்ஜெக்டா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. உங்களுடைய 20 வருஷம் ஆயில நான் வந்து நீடிக்க போகின்ற நண்பர்களே. உங்களுக்கு எத்தனை பிளாக்ஸ் இருக்கலாம், எத்தனை பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ ஆயிரம் பிரச்சனைகள், அத்தனையும் உடைத்திருந்து வெளியிலிருந்து புறப்பட்டு போல் விசையிலிருந்து புறப்பட்ட கல் போல் உங்களை ஆர்ப்பரிக்கும் மன்மதனாக ஆர்ப்பரிக்கும் உங்களுடைய இளமை 21 வயசுல எப்படி இருந்துச்சோ அது மாதிரி அடுத்த ஒரு 100 நாள் சேலஞ்சில மாத்த போகின்றேன். இதுவும் எனக்கு இல்ல மாஸ்டர், நான் கொஞ்சம் தொந்தி வச்சுக்க போறேன் மாஸ்டர், எனக்கு தொப்பக்கட்டு இருக்க போறேன் மாஸ்டர், நான் இப்படியே இருந்துட்டு போறேன் மாஸ்டர், ஏதாவது வாழ்கிறேன் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மங்கி பக்கிங் மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் செக்ஸ் அமைச்சிட்டு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொன்னா உங்களை யாராலையும் கடவுளால் மாற்ற முடியாது நண்பர்களே. நான் சொல்கின்றேன் ராஜபாட்டையில் வாருங்கள், நான் சொல்கின்றேன் சொர்க்கத்தில் வாசலுக்கு வாருங்கள், நான் சொல்கின்றேன் பறக்கையில் பரம்பரைகளை உணர வாருங்கள், நான் சொல்கின்றேன் செக்ஸ் சூப்பர் கான்செக்ட் உணர்கள் என்று சொல்கின்றேன் நண்பர்களே. இந்த பேரின்பத்தை, இந்த பேரானந்தத்தை இந்த பிறவியில் நீங்கள் உணரவில்லை என்றால், இந்த பிறவியில் நீங்கள் செஞ்ச அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஓஷோ கிடைத்திருக்கின்றார். இந்த பிறவியில் செய்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு நான் கிடைத்திருக்கிறேன். இந்த பிறவியில் நீங்கள் செய்த அதிர்ஷ்டம் இந்த ராஜபாதையில் அற்புதமான வழியில் வந்திருக்கின்றீர்கள். இந்த அற்புதத்தை, இந்த பேரானந்தத்தையும் இந்த பிரிவிலை உணருங்கள் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இந்த வரும் ஓராண்டு காலத்தை நீங்கள் சொர்க்கமாக மாற்றிக்கொள்வதும், இந்த ஓராண்டு காலத்தை நீங்கள் வந்து பேரின்ப கடலாக மாற்றிக்கொள்வதும் உங்க கையில தான் இருக்கு நண்பர்களே. ஆகவே சும்மா கண்ணிங்கா இருந்துகிட்டு, சும்மா கால்குலேஷன் மைண்டோட இருந்து எல்லாத்தையும் தூக்கி போடுங்க நண்பர்களே. இறை ஆசீர்வாதத்தோட ஹேப்பனிங் நடக்கணும் உங்களுடைய பெட்ரூம்ல. பேரின்ப மகிழ்ச்சி, ஆனந்தம், சொர்க்கம் அப்படியே ஒவ்வொரு சுரவிலா சுரந்து இன்பத்தை கொடுத்து எக்ஸ்ட்ரா ஆர்கசம் அழிந்து கொண்டே போக வேண்டும் நண்பர்களே. ஆர்கசத்தோட உச்சத்துக்குள்ள போகணும் நண்பர்களே. ஏதோ நானும் வந்து எங்க வீட்டுக்காரங்க ஆனா அங்க தியானம் இங்க தியானம் அப்படியெல்லாம் இல்லை நண்பர்களே. நாளையிலிருந்து உங்களை ஒளி விடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா பாரதியாரின் பேரன்களாக மாற்ற போகின்றேன். ஓஷோடைய கண்கள் எந்த அளவுக்கு ஒளிபுறதியாக இருக்கின்றோ, எந்த கள்ளங்கபடமில்லாத புன்னகை எப்படி ஓஷோவிடம் இருக்கின்றதோ அந்த மாதிரி ஒரு பேரின்பத்தையும், அந்த ஒரு மகிழ்ச்சியும், அந்த மாதிரி பேரானந்தத்தையும் உங்களுக்குள் கொடுக்க போகின்றேன் நண்பர்களே. இந்த பேரின்பத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த உலகத்திலே இன்பமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனந்த
ஆனந்தமாக இருங்கள், பேரின்பமாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே மனிதன் நான் தான் நண்பர்களே. ஆக நாளைய பொழுது உங்களுக்கு விடியும் பொழுது இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும், இந்தியாவில் நாளைக்கு காலைல அந்த 9 மணிக்கு இந்தியாவில் எந்த மூலையில் இருப்பவர்களும் நாளை காலைல அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை அடுத்த ஓராண்டு காலம் ஒளி பொருந்தியதாகும், ஆனந்தம் பொருந்தியதாகும். உங்களோட ஆயுசு 20 ஆண்டு காலம் நீடிக்கும் நீடிக்கும் நீடிக்கும். உங்களுடைய மனைவி உங்களை கல்யாணம் செய்ததனால் பெரும் பாக்கியசாலியாக, பெரும் பாக்கியவானாக, பேரின்மை பெருங்கடலே, என்னுடைய பெரும் கடவுளே நாதா, உன்னை நான் திருமணம் செய்ததனால் என் வாக்கியம், நான் பிறப்பின் உண்மையை உணர்ந்தேன், என்னோட பிறப்பின் ரகசியத்தை உணர்ந்தேன், நான் இந்த பூமிக்கு வந்த யோகத்தை உணர்ந்தேன் என்ற அற்புதத்தை சொல்ல போகின்றார் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இந்த பேரின்மையை உணர்ந்து, இந்த அற்புதத்தை உணர்ந்து, இந்த ஆர்ப்பரிக்கும் பேரின்மையை உணர்ந்து, உங்கள் வாழ்க்கையில் அறம், பொருள், இன்பம், பேரின்பம் அனைத்தையும் உணர்ந்து உங்கள் உடம்பை செப்பனிடுங்கள். உங்கள் உடம்பை மன்மதன் போல் மாற்றுங்கள். உங்களோட உடம்பை தெரியுமா பிரபாஸ் மாதிரி மாத்துங்கள். உங்களோட உடம்பை விஷால் போன்று மாத்துங்கள். உங்களோட உடம்பை சூர்யா போன்று மாத்துங்கள். அப்படியே பிளே பாய் மாதிரி மாத்துங்கள் நண்பர்களே. ஒரு நடிகர்கள் 4 மணி நேரம் ஜிம்முக்கு செலவிடுகின்றார்கள். ஒரு மனிதன் அழகாக இருப்பதற்காக 6 மணி நேரம் ஜிம்ல செலவிடுகின்றார். உங்கள் உடம்புக்காக தினந்தோறும் 1 மணி நேரம் செலவு பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் உங்கள் மனைவிக்காக ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணுங்கள். நீங்கள் தான் சொர்க்கத்தில் இருக்கும் மகா அன்பர். இங்கே இப்பொழுதே சொர்க்கத்தை உணரக்கூடிய, சொர்க்கத்தின் வாயிலை நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் எந்த குருநாதரும் சாக்க. ஏனென்றால் சொர்க்கம் என்பது உங்களுக்கு மனைவிதான், ஏனென்றால் சொர்க்கம் என்பது உங்களுக்கு கணவர் தான். அந்த சொர்க்கத்தின் நுழைவாயில் நுழைந்து பேரின்பத்தை, பேரானந்தத்தை, பேரானந்த பரவசத்தை ஆர்ப்பரிக்கும் பேருண்மை 1000 இடி இடிப்பது போன்று 1000 மின்னல் என்பது ஒரு பேரின்பத்தை உணருங்கள், உணருங்கள், வணருங்கள் நண்பர்களே. தூங்காதீர்கள், வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். இந்த தந்திரா பரவச மகாசமாதி வந்தும், இந்த மாசந்திரா என்லைட்மெண்ட் வந்தும், இதை அறியாமல், இதை உணராமல், இதை ருசிக்காமல், இதை பேரின்பத்தை உணராமல் இந்த பரவசத்தை உணர நண்பர்களே, நான் தலைகளும் நின்னுங்கன்னு சொல்லல, குட்டியார் அடைங்கன்னு சொல்லல, எந்த விதமான சொல்ல. உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணி அழகா உடம்பு எப்படி அஷ்ட கோணத்துல அஷ்டவர்க்க கீதையில அஷ்டபைரவா தாந்திரியா எப்படி வித்தியாசம், அது மாதிரி உங்க உடம்பை எப்படி வேண்டாலும் மாற்ற முடியும். ஒரு களிமண்ணை எப்படி சிலை செய்ய முடியுமோ, மணலாக இருக்காதீர்கள். மணலாக இருந்து ஒண்ணு சேர்க்க முடியாம உருப்படாம அப்படியே சிதறி போகாதீர்கள் நண்பர்கள். மகானால் பார்க்க பல பலன் இருக்கும், புத்திசாலியா இருக்கும், இன்டெலிஜென்ஸா இருக்கும். ஆனா இது களிமண் நினைப்போம், களிமண் இல்லான்னு சிலை செய்ய முடியும் நண்பர்களே. இந்த களிமண்ணை தான் எப்படி வேணாலும் வடிக்க முடியும் நண்பர்களே. அது ஒன்று குருநாதரிடம் நான் களிமண்ணாக இருக்கேன், என்னை சிலையாக செதுக்குங்கள், என்னை சிற்பமாக ஆக்குங்கள், என்னை ஒரு மாமனிதனாக மாற்றுங்கள், என்னை கடவுளாக மாற்றுங்கள் என்று ஒரு குருநாதர் ஒப்பிடுங்கள். நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரூப சும ஓஷோ என்ற மனிதன் உயிரோடாக சூழ உடல் இல்லை என்றாலும் அவரிடம் என்னை சரணாகதி அடைந்தேன். என்னை எடுத்துக்கொள் குருநாதா, என்னை நான் எம்டி புள்ளலாங்குழலாக இருக்கின்றேன், என்னை வாசி, நான் ஒரு பூமலர் புல்லாங்குழலா இருக்கிறேன், என்னை வாசி, நான் ஒரு ஆனந்த நடனாக மாற வேண்டும் என்பதை நீ என்னை இசை, என்னை செயல்படுத்து என்பதையெல்லாம் சொன்னேன். அவர் அதை அற்புதமாக ருசித்தார், அதை அற்புதமாக வாசித்தார், அதை அற்புதமாக உருவு பெற்றார். அருவமாக இருந்து குரு இந்த 1000 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் அவருடைய இசைகள் இந்த பூமியில் இருக்கின்றது, அவருடைய ஓசைகள் இந்த பூமியில் இருக்கின்றது, அவருடைய அதிர்வலைகள் இந்த பூமியில் இருக்கின்றது. எவன் ஒருவன் சரணாகதியில் இருக்கின்றானோ அவன் இந்த குருநாதரை உணர முடியும், அவன் அதை வாசிக்க முடியும். இந்த புத்தருடைய வார்த்தைகள் இந்த பூமியில் இருக்கின்றது, ஓஷோடைய வார்த்தைகள் இந்த பூமியில் இருக்கிறது, பிபிதேவனின் இசை இந்த உலகில் இருக்கின்றது. நீ எம்டி போட்டாக இருந்தால் அதை இந்த உலகத்தில், நீ வெறும் எம்டி புல்லாங்குழல் இருந்தால் இந்த உலகத்தில் ரசிக்க முடியும் நண்பர்களே, இந்த உலகத்தில் எடுக்க முடியும் நண்பர்களே, இந்த உலகத்தில் உருவாக்க முடியும் நண்பர்களே. இந்த பேருண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த பெரும் பாக்கியத்தை, பெரும் பேருண்மையை நாளைக்கு கிளாஸ்ல அற்புதமா வெறும் 2499 ரூபாயில விஜயா பார்க்கல கொடுக்குற நண்பர்களே. அந்த ஹாலுக்கும் அந்த சாப்பாட்டுக்கு அதை சரி போச்சு. அங்க மாஸ்டர் எனக்கு ஆஃபர் உண்டா மாஸ்டர், அங்க மாஸ்டர் நான் பழைய ஃபீஸ்ல இதை கழிச்சுக்குமா முடியுமா மாஸ்டர், நான் ஏற்கனவே ஒரு ஃபீஸ் கொடுத்துறேன் இதையும் கொடுக்கணுமா மாஸ்டர் சொல்லிட்டு இருந்து சிறுமைப்பட்டு போய் குருநாதர்ட்டி கடவுள்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு விடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த சரணாகதி, அதாவது என்னுடைய தகுதிக்கு இதெல்லாம் ஜாஸ்தி. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா எடுத்துட்டு இருக்கும்போது புனேல போய் தங்கும்போது 1,40,000 ரூபாய் வரும் அந்த பிரமிடு ஹாலுக்கு 10 நாள் 20 நாள் தங்குறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் கோர்ஸ் ஃபீஸ் அப்ப 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணேன். ஆகா, இது உனக்கு தேவையா, இதுக்கு நீ ஊர்ல ஒரு இடம் வாங்கி போட்டீங்கன்னா இன்னைக்கு புரியா. அன்னைக்கு மெட்ராஸ்ல இப்ப சென்ட்ரல் சார்ட்ட கூட 6 லட்ச ரூபாய்க்கு வீடு, 6 லட்ச ரூபாய்க்கு கோயம்பேடுல கொடுத்தான். இன்னைக்கு அதோட விலை கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய். அந்த மெயின் ரோடெல்லாம் அங்க வந்துருச்சு, 6-7 கோடி ரூபாய் இன்னைக்கு அதோட ரேட். அந்த பணத்தை அப்படி அல்ல நண்பர்களே. அதை தாண்டி ஆனந்தத்தையும், அதை தாண்டி பரவசத்தையும், அதை தாண்டி பேருண்மையும், இன்றைக்கு இப்படி ஒரு சித்தாந்தவாதியாக, இப்படி பேருண்மை உணர்ந்த ஒரு மனிதனாக, இப்படி இவ்வளவு பேருக்கு, இத்தனை லட்சம் பேருக்கு சொல்லக்கூடிய தைரியமிக்க ஒரு மனிதனாக, தந்திரா வழிதான் மிகச்சிறந்த வழி என்ற ஒரு தைரியவானாக நான் இருக்கின்றேன் என்ற காரணத்தினால் ஓஷோவை தேடி தேடி
என்னுடைய இளமை காலம் முழுவதும் சுத்தி வந்து என்னுடைய இளமை காலம் முழுவதும் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இருக்கிற குருநாதர்களாம் சந்தித்த வாசிதான் இன்றைக்கு நான் இவ்வளவு தைரியசாலியாக சொல்லுகின்றேன் நண்பர்கள். எந்த மார்க்கமும் தாந்திரிக்கத்தை உணர்த்தாது, எந்த மார்க்கமும் தாந்திரிக்கத்தை உங்களை கொண்டு விடாது நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, சொர்க்கத்தை பிடிச்சிட்டீங்க, சொர்க்கத்தோட நுழைவாயில் பிடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் இது சரியா தவறா அப்படின்னு பேரம் பேசிட்டு அந்த இடத்துல நின்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருபடி உண்மையோட ஒரு இன்ச்சு பேருண்மை கூட கிடைக்காது. குருவின் பாதத்தில், குருவின் சரணாகதியில், குருவின் ஒளிவட்டத்தில் நீங்கள் இலக்கும் அத்தனையும் 1000 மடங்கு, கோடி மடங்கு, லட்சம் மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும் நண்பர்களே. ஆகவே இந்த கிளாஸஸ்க்கெல்லாம் கணக்கு பார்த்து நீங்க 2500 கொடுத்து போக முடியுமா? இதுக்கு ஒரு சினிமா யோசிச்சு பாருங்க நண்பர்கள். ஹோட்டல் போனீங்கன்னா என்ன சாப்பாடு இது? அப்படியே டைஜஷன் மக்க நாள் டாய்லெட்டை போய் விழுவ போகுது. ஆனால் நான் கொடுத்த அந்த 4 லட்சம், 5 லட்சம், 1 கோடி இன்னைக்கு இந்தியா முழுவதும் என்னுடைய இளமை காலத்தை நல்லா சுத்தம் பண்ணேன். நான் குஜராத்ல இருந்தேன், இமயமலையில இருந்தேன், நார்த் இந்தியா, அது அத்தனையும் ஆனந்த பொக்கிஷமாக, ஆர்ப்பரிக்கும் பேருண்மையாக, பேரின்ப பெருங்கடலாக எனக்குள் ஊழ்ந்து கிடக்கின்றது நண்பர்களே. ஆகவே குருவிடம் பேரம் பேசாதீங்க. உண்மைக்குள்ள வந்துட்டீங்க, சொர்க்கத்துக்குள்ள சொல்லிவிட்டு இருக்கீங்க. என்ன நண்பர்களே, நீங்களும் இந்த 2 மணி நேரம் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து இந்தியாவில் இன்னைக்கு வந்து எல்லா பெட்ரூம்லையும் என்னுடைய குரல்கள் ஒலித்துக் கொண்டு நீங்க இன்பமா இருங்க. இதுக்கு நான் அப்படி அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரஸில் 4 பாயிண்ட் அப்படியே, அதாவது வந்து நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க நண்பரே. நீங்க எவ்வளவுதான் உடலுக்குள்ள மிஷின் மாதிரி இன்னைக்கு படம் அப்படியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரோன் படம் பாக்குறீங்க, 4 மணி நேரம் உடம்பு அப்படி ஜிம்பாடியா வச்சு அவன் அத்தனை பேர் என்லைட்மெண்ட் அடைஞ்சிருக்கணும், அவன் அத்தனை பேர் கடவுள் தன்மையில அடைஞ்சிருக்கான். அப்ப அடையலையே காரணம் என்ன? அவன் ஊசி போட்டுட்டு அவன் மைண்ட்ல கண்ணிங்க வச்சுக்கிட்டு அவனுடைய விஷயத்துல வந்து அவ்வளவு 1008 கண்ணிங்க வச்சுக்கிட்டு அதை போய்